சென்னை அமைந்தகரை பகுதியில் வசிக்கும் ஏழை எளிய மக்களை அப்புறப்படுத்தும் திமுக அரசை கண்டித்து அஇஅதிமுக சார்பில் நாளை மறுநாள் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா அறிவித்துள்ளார். அண்ணா நகர் சட்டமன்ற தொகுதி அமைந்தகரை 73வது வட்டத்திற்குட்பட்ட 8000த்திற்கும் மேற்பட்ட குடியிருப்புகளில் சுமார் 12,000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் தலைமுறையாக வாழ்ந்து வருவதாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியுள்ளார். கூவமாற்றுக்கு மறுகரையில் உள்ள இடத்தை விரைவு பாதை அமைப்பதற்காக பயன்படுத்தினால் ஏழை எளிய மக்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். ஏழை எளிய மக்களின் குடியிருப்புகளை பறிமுதல் செய்ய நினைக்கும் திமுக அரசை கண்டித்தும் இது தொடர்பாக அளிக்கப்பட்டுள்ள அறிவிப்புகளை திரும்ப பெற வலியுறுத்தியும் அஇஅதிமுக சார்பில் நாளை மறுநாள் சேப்பாக்கம் அரசு விருந்தினர் மாளிகை முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று செல்வி ஜெயலலிதா அறிவித்துள்ளார். சென்னையில் விநாயகர் சிலைகள் ஊர்வலம் 2வது நாளாக சிறப்பாக நடைபெற்றது. நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா கடந்த ஞாயிற்றுக்கிழமை கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இதையொட்டி சென்னை முழுவதும் ஆயிரக்கணக்கான விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்டிருந்தன. இந்த சிலைகள் நேற்றும் இன்றும் கடலில் கரைக்கப்பட்டன. நகரின் பல்வேறு பகுதிகளில் வைக்கப்பட்டிருந்த நூற்றுக்கணக்கான சிலைகள் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டன. நேற்று தொடங்கிய இந்த ஊர்வலம் இன்றும் நடைபெற்றது. கடற்கரையில் நிறுத்தப்பட்டிருந்த ராட்சத இயந்திரங்கள் மூலம் பெரிய சிலைகள் கடலில் கரைக்கப்பட்டன. ஏராளமான பக்தர்கள் ஆர்வத்துடன் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். 200 பிளாக்ஸ் இருக்கு. எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் இருக்கோம். எல்லாருமே ரொம்ப அருமையாக இந்த விழாவை நாங்கள் கொண்டாடி இருக்கோம். ரொம்ப மகிழ்ச்சியாக இதை நாங்கள் கொண்டாடி இருக்கோம். இதனால ஆக்சுவலி ஒரு எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஒற்றுமை வளர்றது. ஊர்வலத்தில் மிகவும் வித்தியாசமான முறையில் சாய்பாபா வடிவில் அமைக்கப்பட்டிருந்த விநாயகர் சிலை கொண்டு செல்லப்பட்டது. இது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. சார், கடந்த ஒரு 17 வருஷமா நாங்கள் பண்ணிட்டு வரோம் சார். ஆனால் இந்த மரம் வித்தியாசமாக நாங்கள் விநாயகர் வைக்கணும்னு சாய்பாபா உருவில் வச்சுருக்கோம் சார். இது மக்கள்கிட்ட நம்ம பகவான் விநாயகரோட அருள் எல்லா ரூபத்திலும் இருக்கிறது தெரிவிக்கிறதுக்கோசம் நாங்கள் சாய்பாபா விநாயகரை வச்சிருக்கோம். ஊர்வல பாதையில் 8000 போலீசாரும் சிலை கரைக்கப்படும் இடங்களில் 2000 போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். விநாயகர் ஊர்வலத்தை காவல்துறையினர் கண்காணிப்பு கேமராக்கள் மூலம் கண்காணித்தனர். 2 நாட்களாக நடைபெற்ற விநாயகர் சிலை ஊர்வலம் அமைதியாக நடந்து முடிந்ததாக காவல்துறை ஆணையாளர் திரு டி ராஜேந்திரன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். கிட்டத்தட்ட ஒரு 5000 சிலைகள் இருக்கும். இன்னைக்கு இதுவரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு 4000த்துக்கு மேற்பட்ட சிலைகள் கரைக்கப்பட்டு இருக்குது. இன்னைக்கு முழுவதும் ஒரு சின்ன பிரச்சனை கூட இல்லை. ரொம்ப ஸ்மூத்தாக முடிஞ்சு போச்சு பந்தோபஸ்து. அதுக்கு முக்கிய காரணம் கிட்டத்தட்ட ஒரு 8000 போலீஸ்காரர்கள், அதிகாரிகள், உயரதிகாரிகள் இந்த பந்தோபஸ்தில் கலந்துக்கிட்டது. இலங்கை கடற்படையினரின் தாக்குதலை கண்டித்து தமிழக மீனவர்கள் மேற்கொண்டுள்ள தொடர் வேலை நிறுத்தம் காரணமாக மீன்பிடி தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. பாரம்பரியமாக மீன்பிடித்து வந்த கச்சத்தீவை மீட்க வேண்டும், இலங்கை கடற்படையினரின் அத்துமீறலை கட்டுப்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ராமநாதபுரம், புதுக்கோட்டை உள்ளிட்ட 5 கடலோர மாவட்ட மீனவர்கள் கடந்த 21ஆம் தேதி முதல் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். 10 நாட்களாக நீடித்து வரும் இந்த போராட்டம் காரணமாக மீன்பிடி படகுகள் அனைத்தும் கடற்கரையோரங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இதனால் தங்களின் வாழ்க்கை கேள்விக்குறியாகியுள்ளதாக பாதிக்கப்பட்டுள்ள மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். போட்டுக்க போயும் போகாமையும் கிடந்து ஒரு நாளும் 2 நாளும் அரை நாள் எங்கள் பிள்ளைங்க அடி வாங்கி அங்கே அடித்து விரட்டி இந்த மாதிரி அலங்கோலப்பட்டு பிள்ளைங்க தொழிலும் இல்லாமல் கிடக்கு. எங்களுக்கு எந்தமான ஆதரவும் கிடையாது, எந்தமான ஒரு நிலையும் கிடையாது. நிலை இல்லாமல் கடந்து காக்கா குருவி கூட பறந்து அடுத்த ஊரில் போய் உட்காருது. அந்த நிலை கூட எங்களுக்கு இல்லாத அளவுக்கு ராமேஸ்வரத்தில் கடந்து நாங்கள் தன்னால் கடலில் தடையின்றி மீன்பிடிக்க வகை செய்யும் வகையில் போடப்பட்ட ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்தினால் மட்டுமே இப்பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் என்று கூறும் மீனவர்கள் இதற்கு மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். ஓமலூர் அருகே சுங்கச்சாவடி ஊழியர்களை பாமக சட்டமன்ற உறுப்பினர் தாக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் பாதிக்கப்பட்ட சுங்கவரி ஊழியர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் 3 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து தடைப்பட்டது. சேலம் மாவட்டம் ஓமலூரில் மத்திய அரசுக்கு சொந்தமான சுங்கவரி மையம் செயல்பட்டு வருகின்றது. இந்த மையம் வழியாக இன்று மாலை ஓமலூர் தொகுதியின் பாமக சட்டமன்ற உறுப்பினர் தமிழ் அரசுவின் காரில் அவரது உறவினர்கள் சென்றுள்ளனர்.
கட்டணம் செலுத்தாமல் அவர்களது கார் இருசக்கர வாகனம் செல்லும் பாதையில் சென்றுள்ளது. இதற்கு சுங்கச்சாவடி ஊழியர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இதில் ஆத்திரமடைந்த எம்எல்ஏ தமிழரசுவின் உறவினர்கள் சுங்கச்சாவடி ஊழியர்களை தாக்கியதாக கூறப்படுகிறது. சம்பவ இடத்திற்கு வந்த எம்எல்ஏ தமிழரசுவும் சுங்கச்சாவடி ஊழியர்களை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த சுங்கச்சாவடி ஊழியர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் பெங்களூரு சாலையில் நடந்த மறியல் போராட்டம் காரணமாக சுமார் 3 மணி நேரம் போக்குவரத்து தடைப்பட்டது. ஓமலூர் போலீசார் சமரச பேச்சு நடத்தியதைத் தொடர்ந்து மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது.